ஹலோ காய்ஸ், ஹவ் ஆர் யூ ஆல்? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப பேசிக் வேர்ட்ஸான டிட், டூ, டஸ் இந்த 3 வேர்டும் நம்ம எங்கெங்கே எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து டிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதனோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாஸ்ட் டென்ஸ். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வர்ற சென்டென்ஸில் மட்டும்தான் நம்ம டிட் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஐ, யூ, வி, தே, ஷி, ஹி, இட். இதில் கவனிச்சிங்கன்னா நான் வந்து 3மே ஆட் பண்ணியிருப்பேன். ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன் அண்ட் தேர்ட் பர்சன். ஸோ நீங்கள் வந்து டிட் யூஸ் பண்ணும்போது நீங்கள் எந்த ஒரு ரூல்ஸும் பார்க்க வேணாம். ஃபர்ஸ்ட் பர்சனாக இருந்தாலும் சரி, செகண்ட் பர்சனாக இருந்தாலும் சரி, தேர்ட் பர்சனாக இருந்தாலும் சரி, நம்ம டிட் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ சப்ஜெக்ட் வைஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் 3த்துக்குமே நம்ம டிட் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். தேர் இஸ் நோ ஆல்டர்னேட்டிவ் வேர்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்பீக், ஈட், கோ. நமக்கு தெரியும் இது 3மே வந்து வெர்ப் மட்டும்தான். நான் எதுக்காக இங்கே வெர்ப் எழுதியிருக்கேன்னா, வெர்ப்ஸ் எப்பயுமே நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா பேஸ் வெர்ப் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். பேஸ் வெர்ப் அப்படின்னா வெர்போட ஃபஸ்ட்டு ஃபார்மேட் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த டிட், டூ, டஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வேறு எந்த வெர்போட ஃபார்மேட்டில் வேறு எதையுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. வெறும் வெர்போட பேஸ் வெர்ப் மட்டும்தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இது 3 டிட் யூஸ் பண்ணுறதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இப்போ நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். டிட் யூ ஹாவ் எ கார் அப்படின்னா நீ கார் வச்சுருந்தியா அப்படின்னு நம்ம கேட்குற கொஸ்டின். ஸோ இங்கே டிட் அப்படின்றது பாஸ்ட் டென்ஸை குறிக்குது. ஸோ பாஸ்ட் டென்ஸ்னால் நீ வந்து கடந்த காலத்தில் கார் வச்சுருந்தியா அப்படின்றதுக்கான ஆன்சர். ஸோ நம்ம பாஸ்ட் டென்ஸுக்கான கொஸ்டின்ஸை கேட்கும்போது ரைஸ் பண்ணும்போது டிட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். நோ, ஐ டிடன்ட் ஹாவ் எ கார். ஸோ டிடன்ட் அப்படின்றதும் பாஸ்ட் டென்ஸ் தான் இல்லையா? ஸோ நாட் அப்படின்றத நான் இங்கே கான்ட்ரடிக்ஷனில் சேர்த்துருக்கேன். ஸோ நோ, ஐ டிடன்ட் ஹாவ் எ கார் அப்படின்னா என்கிட்ட கார் இல்லை அப்படின்றதுக்கான ஆன்சர். நான் கார் வச்சில்ல, அதாவது பாஸ்ட்டில் என்கிட்ட கார் இல்லை அப்படின்னு சொல்கிறது. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். டிட் யூ ஈட் யுவர் லஞ்ச்? நீ உன்னோட லஞ்சை சாப்பிட்டு முடிச்சிட்டியா அப்படின்றதுக்கான கொஸ்டின். இது ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான். ஸோ நம்ம இங்கே ஏன் டிட் ஆட் பண்ணியிருக்கோம்னா இது வெறும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்றதுனால நம்ம இங்கே டிட் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நோ, ஐ டிடன்ட் ஈட் மை லஞ்ச். நான் இன்னும் என்னோட லஞ்சை சாப்பிடலை அப்படின்றது. ஸோ பாஸ்ட்டில் என்னோட லஞ்சை வந்து நான் இன்னும் சாப்பிடல அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுக்காக டிடன்ட். ஸோ டிடன்ட் எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் நம்மளை பொறுத்த வரைக்கும் அது வந்து பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ ஓவராலாக பார்க்கும்போது நமக்கு வந்து டிட் வந்து எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம்னா சிம்பிள் பாஸ்ட்க்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், டிட் யூஸ் பண்ண போகிறோம். அது மாதிரி சப்ஜெக்ட் வைஸ் நம்ம கவலைப்படவே தேவையில்லை. ஸோ நமக்கு எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் டிட் மட்டும்தான். ஸோ பாஸ்ட் டென்ஸில் டிட் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வெர்போட எந்த ஃபார்மேட் பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. நமக்கு பேஸ் வெர்ப் மட்டும் தெரிஞ்சாலே போதும் டிட் யூஸ் பண்ணும்போது. ஓகேவா? இது 3 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டஸ். டூ அண்ட் டஸ். டூ எதுக்காக யூஸ் பண்ணணும், டஸ் எங்கெங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு டிட் எப்படி வந்து ஒரு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸோ அது மாதிரி டூ அண்ட் டஸ் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ இதில் டூ அப்படின்றது ஃபர்ஸ்ட் பர்சனுக்கும் தேர்ட் பர்சனுக்கும் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பர்சனுக்கும் செகண்ட் பர்சனுக்கும் யூஸ் பண்ணுவோம். டஸ் அப்படின்றது தேர்ட் பர்சனுக்கு யூஸ் பண்ணுவோம். பாருங்கள், ஐ, யூ, வி, தே இதுக்கெல்லாம் நம்ம வந்து டூ யூஸ் பண்ணணும். ஸோ இவங்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் அண்ட் செகண்ட் பர்சன். செகண்ட் ஒன் பாருங்க, ஹி, ஷி, இட். இது வந்து தேர்ட் பர்சன். ஸோ தேர்ட் பர்சன் வர இடத்துக்கு மட்டும் நம்ம டஸ் யூஸ் பண்ணணும். தென் சேம் ரூல்ஸ் வந்து அகைன் இங்கே ஸ்பீக், ஈட், கோ. இது வந்து நார்மல் பேஸ் ஃபார்ம் வெர்ப்ஸ் இல்லையா? ஸோ இந்த வெர்ப்ஸை நம்ம அப்படியே தான் யூஸ் பண்ண போகிறோம். எந்த ஒரு ஃபார்மேஷனும் ஃபார் எக்ஸாம்பிள் ஜெரண்டாவோ இல்லை எஸ் சேர்த்தோ அப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இப்போ கொஞ்சம் எக்ஸாம்பிள் பாருங்கள். டூ யூ ஸ்பீக் இங்கிலீஷ்? ஸோ நான் சொல்லிட்டேன் இல்லையா, டூ அப்படின்னாலே அது நமக்கு ப்ரெசன்ட் டென்ஸில் வர்றது தான். சிம்பிள் ப்ரெசண்ட்டை தான் வந்து நம்ம டூ அண்ட் டஸ் யூஸ் பண்ணி நம்ம இங்கே சொல்கிறோம். ஸோ டூ யூ ஸ்பீக் இங்கிலீஷ்? நீ இங்கிலீஷ் பேசுவியா அப்படின்றது. ஸோ இங்கே யூ அப்படின்றது நமக்கு ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன். ஸோ அதனால நம்ம வந்து இங்கே டூ யூஸ் பண்ணியிருக்கோம். எஸ், ஐ டூ ஸ்பீக் இங்கிலீஷ். டஸ் ஷீ ஹாவ் எ கேட்? அவள் வந்து கேட் வச்சிருக்காளா அப்படின்றது கொஸ்டின். இங்கே ஷீ அப்படின்றது வந்து தேர்ட் பர்சன். ஸோ அதனால நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா டஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் அண்ட் செகண்ட் பர்சன் வர இடத்துல நம்ம டூ யூஸ் பண்ண போகிறோம். தேர்ட் பர்சன் வர இடத்துல மட்டும் நம்ம டஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இதில் நம்ம என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா டூ அண்ட் டஸ் வந்து ஒன்லி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். வெர்பு கூட எந்த ஒரு ஃபார்மேட்டும் நம்ம ஆட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சனுக்கும் செகண்ட் பர்சனுக்கும் டூ யூஸ் பண்ண போகிறோம். தேர்ட் பர்சனுக்கு டஸ் யூஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஓகேவா? இப்போது டூ
டிட் டஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம எதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஒன்லி பேஸ் ஃபார்ம் வெர்ப்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதாவது வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். வெர்போட செகண்ட் பார்ட்டோ வெர்போட தேர்ட் ஃபார்மோ யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன் அதுதான் சொல்லியிருக்கேன். அது மாதிரி டிட் ஆர் டூ டஸ் யூஸ் பண்ணும்போது அந்த வெர்புக்கு முன்னாடி டூன்ற வேர்டு நம்ம எப்பயுமே போடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் டிட் டு ஸ்பீக் ஆர் டிட் டு ஈட், இந்த மாதிரி வெர்புக்கு முன்னாடி டூன்ற வேர்டு எப்பயுமே யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, வெர்புக்கு முன்னாடி ஐஎன்ஜி ஃபார்ம் வெர்பு கூட ஐஎன்ஜி ஃபார்ம் நம்ம ஆட் பண்ணவே கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் டிட் யூ ஈட்டிங் ஆர் டிட் யூ ரன்னிங், இந்த மாதிரி வெர்பு கூட எந்த ஒரு ஜெரண்ட் ஃபார்மும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. வெறும் பேஸ் வெர்ப் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வெர்ப் ப்ளஸ் எஸ் கொடுத்துருக்கேன். அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம வந்து நார்மலாக தேர்ட் பர்சனுக்கு நம்ம வந்து ஏதாவது ஒரு சென்டென்ஸ் மென்ஷன் பண்ணும்போது எப்படி பண்ணுவோம்? ஷீ ஈட்ஸ் கேக் அப்படின்னு கொடுப்போம் இல்லையா? ஸோ இந்த வெர்பு கூட நம்ம என்ன இங்கே ஆட் பண்ணுறோம்? எஸ் ஆட் பண்ணுறோம். ஏன்னா இங்கே ஷீ அப்படின்றது நமக்கு சிங்குலர், இது வந்து ஸோ அதனால நம்ம இங்கே ப்ளூரல் யூஸ் பண்ணுறோம் ஃபார்முலா படி, ரூல்ஸ் படி. ஸோ ஆனால் நம்ம டூ டஸ் டிட் யூஸ் பண்ணும்போது வெர்பு கூட இந்த மாதிரி எஸ் ஃபார்மெட் எங்கேயுமே யூஸ் பண்ணக்கூடாது. எந்த இடத்துக்கு வந்தாலும் ஃபர்ஸ்ட் பர்சனாக இருக்கட்டும், செகண்ட் பர்சனாக இருக்கட்டும், தேர்ட் பர்சனாக இருக்கட்டும், ஒரு நேமிங் வேர்டாக இருக்கட்டும், எது வந்தாலுமே வெர்போட பேஸ் ஃபார்ம் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். வெர்பு கூட எந்த ஒரு எஸ்ஸும் நம்ம ஆட் பண்ணக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, நோ ஹேஸ். ஹேஸ் மீன்ஸ் இப்போ நமக்கு வந்து ஐ ஹாவ் ஏ கார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஐ ஹாவ் ஏ கார். இதுவே வந்து ஒரு தேர்ட் பர்சனை மென்ஷன் பண்ணும்போது ஷீ ஹேஸ் ஏ கார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனால் நம்ம இங்கே டூ அண்ட் டஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஹேஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம ஹாவ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஸோ டூ டிட் டஸ் இதெங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் ஹேஸ்ன்ற வேர்டுமே வராது, ஹாவ் மட்டும்தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் டஸ் ஷீ ஹாவ் எ கார். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த எக்ஸாம்பிளில் நான் இந்த கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ பாருங்கள், டஸ் ஷீ ஹாவ் எ கார். இங்கே தேர்ட் பர்சன் வந்து ஷீ இருக்காங்க. ஆனால் நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்? ஷீக்கு நம்ம வந்து கிராமர் ரூல்ஸ் படி ஹேஸ் தான் யூஸ் பண்ணணும். ஆனால் இங்கே நம்ம டஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஹாவ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ டூ டிட் டஸ் வர்ற இடத்துல எங்கேயுமே ஹேஸ்ன்ற வேர்டும் வராது, ஹாவ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஆல்வேஸ் யூஸ் கான்ட்ராக்ஷன்ஸ். ஒன்லி கான்ட்ராக்ஷன்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். டூ நாட் அப்படின்னு யூஸ் பண்ணக்கூடாது. டோன்ட். நெக்ஸ்ட் ஒன் வந்து டசன்ட், டஸ் நாட், டிட் நாட், டிடன்ட், இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம எங்கெங்கெல்லாம் வந்து டூ டஸ் டிட் இதெல்லாம் வந்து நெகட்டிவ் ஃபார்மில் யூஸ் பண்ணுறோமோ அங்கெல்லாம் வந்து கான்ட்ராக்ஷன் தான் நம்ம அதிகமாக ஃபாலோ பண்ணணும். ஸோ நமக்கு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகும் இல்லையா? நம்ம எதுக்காக இந்த டூ டஸ் டிட்டெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணணும்? நம்ம வந்து ஆஸ் யூஷுவலாக நார்மலாகவே ஒரு சென்டென்ஸ் எழுதிட்டு போகலாம்ல அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐ லைக் காஃபி அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கும் ஐ டூ லைக் காஃபி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுத்துக்குமே சேம் மீனிங் தான். பட் நான் டூ யூஸ் பண்ணும்போது நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா என்னோட இந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து நான் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்கிறேன். ஸோ இங்கே எனக்கு காஃபி பிடிக்கும் அப்படின்றத விட ஐ டூ லைக் காஃபி அப்படின்னும் போது என்னோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இங்கே அதிகமாகுது. ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ்க்கு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு சென்டென்ஸ் கூட டூ டிட் டஸ் யூஸ் பண்ணும்போது அதனோட ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம வந்து எம்பசைஸ் பண்ணுறோம், அதாவது அதிகப்படுத்துகிறோம். நமக்கு வந்து அந்த விஷயம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நம்ம அங்கே மென்ஷன் பண்ணுறதுக்காக டூ டிட் டஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இவ்வளோ தான் டூ டிட் டஸ்ஸுக்கான டிஃப்ரென்ஸ். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஓன் இதில் டூ டஸ் டிட்டுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எழுத ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.